தலைப்புச் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் ஜூலை 31ஆம் தேதி மாணவர் சேர்க்கை. அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் ஜூலை 31ஆம் தேதி வரை நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெறும் என தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் தெரிவித்துள்ளன. அனைத்து அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டு 1ஆம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு மற்றும் பகுதி நேர டிப்ளமோ படிப்புக்கான நேரடி மாணவர் சேர்க்கை ஜூலை 31 வரை நடைபெறும் என தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் ரத்னசாமி தெரிவித்துள்ளார். நேரடி சேர்க்கை அறிவிக்கப்பட்டிருந்ததால் தகுதியுடைய மாணவர்கள் சம்பந்தப்பட்ட அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு தேவையான கல்வி சான்றிதழ்களுடன் சென்று உடனடி சேர்க்கை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளன. முதல்வரே பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன். பல்கலைக்கழக வேந்தராக முதல்வர்தான் தொடர வேண்டும் என கவர்னரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். 3 பேர் கமிட்டியாக இருக்கும் துணைவேந்தர் நியமன குழு 5 நபர் குழுவாக மாற்றப்பட அதிக வாய்ப்புள்ளது. ஆளுநர் இதற்கு ஒப்புதல் அளிப்பார் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார். மேலும் விரைவில் துணை வேந்தரே நியமனம் செய்யப்பட உள்ளனர். அது குறித்து குழு விரைவில் முடிவெடுக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வில் மாற்றம். ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வில் மாற்றம் தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு 8/7/2026 கலந்தாய்வானது அட்டவணைப்படி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான ஒன்றியத்துக்குள் மற்றும் வருவாய் கலந்தாய்வு நடைபெறும். மேலும் இன்று நடைபெற்ற இடைநிலை ஆசிரியர் மாவட்டம் விட்டு கலந்தாய்வின் தொடர்ச்சி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளன. அரசு பள்ளி மாணவர்கள் 7.5% ஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிக்க போனோஃபைடு சான்று கட்டாயம் இல்லை. MBBS BDS படிப்புகளுக்கு 7.5% உள் இடஒதுக்கீட்டில் விண்ணப்பிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு போனோஃபைடு சான்றிதழ் கட்டாயமில்லை என மருத்துவ கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் MBBS BDS படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கு விண்ணப்பிப்பது சுகாதாரத்துறை இணையதளத்தில் www.tnmedicalselection.org கடந்த 29ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆன்லைனில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் விண்ணப்பித்து வருகின்றனர். இந்நிலையில் MBBS BDS படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இடஒதுக்கீட்டில் சேரும் அரசு பள்ளி மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகளில் போனோஃபைடு சான்றிதழ் பெற்று விண்ணப்பித்து வந்தனர். அந்த பள்ளியில் படித்த மாணவர்தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இச்சான்றிதழ் பெறப்பட்டது. இந்நிலையில் மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க போனோஃபைடு சான்றிதழ் தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆதி திராவிடர் நலத்துறை இனி சமூக நலத்துறை என பெயர் மாற்றம். ஆதி திராவிடர் நலத்துறை இனி சமூக நலத்துறை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.